2 நாளா இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ நான் முதல்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு சடலத்தை பெஞ்சில படுக்க வச்சிருக்காங்களே, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. பார்த்தோன்னே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏதோ நடந்துருச்சு போல, பாவம் யாருக்கோ ஏதோ ஆயிருச்சு போல. பெஞ்சில தூக்கி வச்சிருக்கா போல, வண்டி வரதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல, எல்லாருக்கும் சொல்லி விடணும். ஆனா விஷயமே வேற. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு பள்ளிக்கூடம், அங்க படுத்திருக்காது ஹெட் மாஸ்டர். நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பியா? அப்ப நான் நினைச்சதுல தப்பு இல்ல. அது சடலம்லாம் கிடையாது. ஒரு ஹெட் மாஸ்டர் படுத்து தூங்குது. அதாவது தருமபுரி மாவட்டம் ஆரூர் பக்கத்துல மாவேரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியா இருக்கவங்க தான் இந்த கலைவாணி. இந்த பெஞ்சில் உய்யாரமா படுத்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி நல்லா உய்யாரமா படுத்து தூங்கிக்கிட்டு அங்க இருக்கிற அந்த 30 பசங்க தான் படிக்கிற ஸ்கூல் அது. அந்த ஸ்கூல்ல உள்ள அந்த சின்ன பசங்க படிப்பாங்கல்ல, அவங்கள கால் அமுக்க சொல்லிட்டு நல்லா கால் அமுக்கி விடவும் ஜம்முன்னு படுத்து தூங்குது அந்த அம்மா. அதை அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற யாரோ அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அது வைரல் ஆயிருது அந்த ஏரியால. இது சம்பந்தமா அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல பசங்க, அவங்களோட பெற்றோர் எல்லாம், ஏன்டா எங்க பிள்ளைகளை நாங்க படிக்க அமிச்சா நீங்க உய்யாரமா தூங்குறதுக்கு கால் அமுக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா கல்வித்துறை இந்த அம்மாட்ட விசாரணை நடத்துறப்ப என்ன தெரிய வருதுன்னா, இந்த அம்மா அந்த பசங்களை மிரட்டி தான் அதை பண்ண வச்சிருந்தது. உடனடியாக அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமா நீங்க கேள்விப்பட்ட ஒரு தண்டனை பணியிட மாற்றம், அதாவது டிரான்ஸ்பர் போட்டுருக்காங்க வேற ஒரு பள்ளி. அதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருந்திருக்கலாம் நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. ஆனா ஒரு பக்கம் வெறி ஆகத்தே செய்யும். லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு போய் நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்குறாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசு பள்ளிகள்ல பல சம்பவங்கள் நம்ம நடந்திருக்கு, பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அது திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்குலாம் ஒரு நினப்பு தான். என்ன பண்ணிடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா மாட்டுனா நம்மளுக்கு சஸ்பெண்ட் இல்லைன்னா டிரான்ஸ்பர். ஒருத்தனையாவது வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்தால் தானே அடுத்தது அவன் பண்ணுறதுக்கு பயப்படுவேன். இல்லைன்னா இது ஒரு தொடர் கதையாக தான் இருக்கும்.